यमनियमविशुद्धैर्यं न पश्यन्ति चित्तैः श्रुतिषु चुलकमात्रं दृश्यते यस्य भूमा सुलभनिखिलभावं मांसदृष्टे जनस्य स्वयमुपहरसि त्वं पादुके तं पुमांसं पादुके त्वं अम्मा पादुकादेविये नी स्वयं उन्नालये उपहरसि கொண்டு வந்தாயே ஜனஸ்ய மக்களின் மாம்ச திருஷ்டேகே அதாவது at the end of the day we are a conglomerate of flesh and blood. என்ன நம்ம உடம்ப நல்லா பார்த்து அந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஷாம்பு கவனிச்சேடும், அப்புறம் ரெட் கலர் டைல்ஸ் ஒயிட் கலர்ல பாரத தேசத்து மேல அவ்வளவு பற்றி வாழ்க்கு. அதனால இந்த இது ஷாம்பூலாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா தேய்ச்சா கம்முன்னு வாசனை இருக்கு. ஆனா எவ்வளவு தேய்ச்சாலும் கடைசியில இது வந்து போகும்போது அந்த குக்கீஸ் மிஷின்ல போட்டு பொடியாக்கி கொடுத்துருவான் நம்ம உடம்ப. நம்ம உடம்பு இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறோம் இல்லையா, நல்லா அந்த வேசலின்லாம் போட்டுருந்தீங்கன்னா you have to use the kind of a cream that nourishes your skin really well. And probably you've got those Japanese அங்க வந்து you have those என்ன சொல்வாங்க அந்த ஏப்ரல்ல வருமே செரி blossom cream. I'm sure you would have had it at the body shopல கிடைக்குது. It's a beautiful cream that nourishes your skin. At the end of the day, that body is going to go into the electric tray and going to come in a Horlicks bottle. இந்த பாட்டில் அழகா கொடுத்துருவா. தாத்தா எங்க இருக்காரு, இதோ பாட்டில் இருக்காரு, தாத்தா எடுத்து போகும் கொடுத்துருவா. அதனால at the end of the day we are a conglomerate of flesh and blood. அதுதான் இவர் சொன்னார் மாம்ச திருஷ்டேகே தம்பு மாம்சம். இந்த உடம்பால நான் பெருமாளை பார்க்கிறேனே. யோசிச்சு பாருங்க, பெருமாள் வந்து தேவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாருன்னா பரவாயில்ல, அவள்லாம் சக்தி மிகுந்தவா. நம்ம கண்ணுக்கு தெரியுறாரு, நம்ம என்ன சாதாரணப்பட்டவர்கள். சுலப நிகில பாவம் அவ்வளவு சுலபனா பெருமாள் இருக்க. யம் சித்தைஹி விசுத்தைஹி யம நியம ந பஷ்யந்தி. சில ரிஷிகள்லாம் இருக்கா யம நியம ஆசன, இதுக்கெல்லாம் என்ன பேரு? வெரி குட். என்ன யோகா? வெரி குட். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி. அதனாலதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இந்த ரவுடியில இருந்து சொல்லுவாங்க தெரியுமா, இவ்வளவு விஷயம் தெரியும். சமாதி கட்டிடுவேன், அஷ்டாங்க யோகா சமாதி கட்டிடுவேன் சார், அவ்வளவு யோகா படிச்சிருக்கான். சரி, நாராயணியத்துல எந்த இடத்துல அஷ்டாங்க யோக வர்ணனம் வரும்? எவடான എന്താണ് ഉത്തരം? പറയാം സാറേ. நாலாவது தசகத்துல வரும் அஷ்டாங்க யோக வர்ணனம்னு வரும். அஷ்டாங்க யோகத்துல யமம் நியமம் ஒண்ணுன்னா பட்டத்தில் வர்ணிப்பர். அஸ்தேயம் பிரம்மச்சரியம் இந்த மாதிரி இதெல்லாம் அபரிகிரகம். ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம அரசியல்வாதியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் யமம்னா என்ன தெரியுமோ? ஃபர்ஸ்ட் யமம்னா என்னன்னா சிம்பிள். பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிகிரகம். இன்னொருத்தர் சொத்தை பறிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, போச்சு, அவ்வளவுதான். யோகாவே அங்க போயிடுது. அதனால யமம் நியமம் ஆசனம். ஸ்திர சுகம் ஆசனம். இது ஆசனமே கிடையாது. எப்பவுமே ஆசனம் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் கீதையில வர்ணிக்கிறார். பூமிக்கு மேல கொஞ்சம் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் ஹை இருக்கணுமா, ஹார்டா இருக்கணுமா, அப்படியே சாஃப்டா, இந்த அப்படியே சாஃப்டா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதான், வளைஞ்சு இருக்கக்கூடாதான். இப்போ ஒரு மாதிரி ஒரு லெவல்ல வளைய பாருங்க, அப்படி ஸ்திர சுகம் ஆசனம். அதனால யமம் நியமம் ஆசனம். பிராணாயாமம், அதை உள்ள இழுத்து கொஞ்ச நாய் தங்க வச்சு அப்புறம் எக்ஸேல் பண்றது. ஏசே கரோ வைசே கப்பால் பாட்டி கரோ ஓ கரோன்னு ராம்தேவ் சொல்றாரு பாருங்க, அதுதான் பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இந்த 8 அங்கங்களோடு கூடிய யோகா தான் அஷ்டாங்க யோகா. இதை ஃபாலோ பண்ற மகர்ஷிகள் இருப்பாளாம். இதை ஃபாலோ பண்ணியும் தேசிகன் சொல்றார், அவளுக்கு பெருமாள் கண்ணுக்கு தெரியாம போயிடுகிறோம். அஷ்டாங்க யோகா பண்ணியிருக்கா, பெருமாள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இவ உட்காந்து ஆத்துல தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு இருப்போம். பக்கத்துல வந்து 2 அடி போட்டு ஆன்னு திறந்தா உலகமே தெரியுது. சனகாதிய தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாவே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க. என்ன அவளுக்கு என்ன யோகா தெரியுமா? என்ன தெரியும்? காலக்ஷேபம் கேட்டிருக்கலாம், உபன்யாசம் தெரியுமா, எழுத படிக்க தெரியுமா?
பக்கத்துல இருந்து கிருஷ்ணர் ஆளு காமிச்சா நாசாவே உள்ள தெரியுது, டெலிஸ்கோப் போட்டா மாதிரி ஃபுல்லா தெரியுது. அங்க உட்காந்து சுகபிரம்மமோ வியாசரோ ஒத்த காலம் நின்றுட்டு இருக்கா, பெருமாள் தெரிய மாட்டேங்கிறார். ஏன் அவளுக்கு தெரியாம இந்த ஒண்ணுமே சுலபமா இருக்கவாளுக்கு தெரிஞ்சது? ஏன்னா பாதுகா தேவி இவா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க, இவா மேல ஒரு ரிசர்வேஷன். நீங்கள்லாம் உங்களுக்குலாம் நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், டோன்ட் வரி, நீங்கள்லாம் ரொம்ப முயற்சி எடுக்கலைனாலும் பெருமாள் உங்களுக்கு தெரிவார். பாதுகா தேவியின் அனுகிரகம். யம் விஷுத்தைஹி யம நியம ந பஷ்யந்தி யஸ்ய பூமா திருஷ்யந்தே சுளக மாத்திரம். சுளக மாத்திரம் ஸ்ருதிஷு, இந்த வேதத்துல இப்படி எல்லாம் தெரியப்பட்டதே சுளக மாத்திரம். நிதிமிவ நிரபாயம் த்வாமனாத்ருத்ய மோஹார் அஹமிஹ மம தோஷம் பாவயன் க்ஷுத்ரமர்த்தம் மயி சதி கருணாயாஹ பூர்ணபாத்ரே த்வயா கிம் பரமுபகமனீயஹ பாதுகே ரங்கநாதஹ. பாதுகே பாதுகா தேவியே மோஹார், ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? இந்த பஸ்ஸில் 20 சீட் தானே இருக்கு, நம்ம 22 பேர் இருப்போமே, எப்படி உட்காருறது? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பாருங்க முதல் நாள். அடுத்த நாள்லேயே இந்த கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. ஏன்னா நாங்கள் ராத்திரி இப்போ எல்லாம் பிரித்து கொடுத்துருவோம். இந்த முதல் நாள் வரும்போது எங்கே போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் சொல்றாரு. மோகாது அனாதிருத்திய. சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன்னா அனாதாரம் பண்ணிவிட்டோம். அனாதாரம் பண்ணுறதுன்னா உன்னை மதிக்கல. நிரபாயம் நிதித்வா பாவையன்னு, அம்மா அதனால நான் ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய நிதியை திரஸ்காரம் பண்ணிவிட்டேன், அதனால நான் ஆசைகள் பின்னாடியே திரிந்தேன். க்ஷுத்ரம், க்ஷுத்ரம்னா ரொம்ப தாழ்ந்தன்னு அர்த்தம். இதை இந்த யூடியூப்ல சொன்னா உடனே அவர் சூத்ரக்கும் க்ஷுத்ர அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சூத்ரனா கைங்கரியம் செய்து சந்தோஷத்தை கொடுப்பவன் சூத்ரன், நல்ல அர்த்தம் தான். க்ஷுத்ர க போடணும், க்ஷுத்ர க பாதி க போட்டேன்னா க்ஷுத்ரனா தாழ்ந்தன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே உண்டு. बंधु ने क्या है? बंधु का अर्थ क्या है? रिलेटिव्स. அப்புறம் बंधु फ्रेंड. பிராமணன் என்ன? அதுதான் சார் குழப்பமா இருக்கு. யார் பிராமணன் தெரியல. சோ கேட்டுட்டு போயிட்டாரு, இங்கேயே பிராமணன். சரி, எவன் ஒருவன் நல்ல வேதாத்தியனம் பண்ணிட்டு பிரம்மத்தை தியானம் பண்றாலும் பிராமணன் வச்சு போயிருக்கோம். பிராமணனுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். பந்துனா ஃப்ரெண்ட். பிராம பந்து, பிராமண பந்து. பிராம பந்துன்னா என்ன? பிராமணனுடைய அப்படின்னு அர்த்தம் இல்லை, பிராமணனுடைய எதிரிக்கு பிரம்ம பந்துன்னு பேர். புரியுதா? க்ஷத்ரியனுடைய எதிரிக்கு க்ஷத்ரபந்துன்னு பேர். ஞாபகம், எதிர்மாறான அர்த்தம். இப்போ வாங்க இங்க உட்காந்து, யாரும் இல்லை, சும்மா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன், இவர் என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவர். இது ஒரு அர்த்தம். இப்படி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லவர். நான் இப்படி சொன்னா ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். வாங்க வாங்க வாங்க, நான் சொல்லியிருந்தேனே உங்ககிட்ட ரொம்ப நல்லவர் இருக்காரு. அதே சென்டென்ஸ் தானே. Aren't the words the same? டோன் மாறிட்டு பாருங்க. இன்னைக்கு தளிகை எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. தளிகையா? நல்லா இருக்குது. அப்படி இழுக்கிற பாருங்க, அந்த அபிநயம் பிடிக்கிற பாருங்க, மீனாட்சி சேஷாதிரி மாதிரி. அப்பதான் அது பிடிக்கும் போதுதான் அது மாறிடும். புரியுறதோ? அதே மாதிரி இந்த இடத்த க்ஷுத்ரன்னு சொன்னா தாழ்ந்த அப்படின்னு அர்த்தம். அதனால குழப்பிக்க கூடாது. க்ஷுத்ரம் அகமித, அம்மா நான் தாழ்ந்த பலன்கள் பின்னாடியே போயிட்டு இருந்தேனேமா. பூர்ண பாத்திரே, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய நீ இருக்கும்போது உன்னை திரஸ்காரம் பண்ணிட்டு ஓடினேனேமா. கருணாயாக, அம்மா மைசதி, கருணையோடு கூடிய பாதுகாதேவியே ரங்கநாதகா பாவையன்னு, இப்போதுதாமா எனக்கு ரங்கநாதனை நினைக்கணும்னு தோன்றது. மம தோஷம், எனக்கு இருக்கக்கூடிய தோஷம், பிளெமிஷ், துவயா உபகமனீயஹா கிம் பரம். அம்மா இப்பதான் என்ன சொல்றார், இப்போ ஒரு தியரி இருக்கு. ஒரு தியரி என்னன்னா, டைமுக்கு டைம் சாப்பிடணும். காத்தால 8னா 8 மணிக்கு சாப்பிடணும், 12னா 12, 4னா 4, 7னா 7, அப்படிதான் சாப்பிடணும். இது ஒரு தியரி. இது நீ கவனிச்சுப்பேன். இன்னொரு தியரி என்ன சொல்லுவான்னா, பசிக்கும் போது சாப்பிடணும். கவனிச்சிருக்கீங்களா? இது 2வது தியரி. இதுல சில மகாஞானிகள்ல சிலர் இது தியரி ஒன்னு சொல்லும், அடுத்த வாரம் ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல 2வது தியரி வந்துடும்.
மூணாவது தியரி என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இருக்கும். எதுக்கு வச்சு கேளும், ஒரேடியா சாப்பிடாது. 2 மணிக்கு 2 வெள்ளரிக்காய், 3 மணிக்கு வந்து ஒரு yellow kiwi to do, and about 4:30 you can have avocado to go, and 6 o'clock just have some quinoa to go along, and that should just have a little bit tossed with olive oil. அப்புறம் 7 மணிக்கு just have some good A2 grass-fed organic milk with a tinge of turmeric to go along. அப்போ நம்ம மணப்பள்ளியிலேயே உட்கார வேண்டியதுதான், வெளியிலேயே வர முடியாது. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்றதுக்குள்ள அடுத்தது ஒன்று பண்ணணும். இப்போ எதை தான் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்லாட்டா இன்னொன்று ஆயுர்வேதம் என்ன சொல்றது, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. இப்போ டயட்டீஷியன் ஒன்று சொல்லுவோம். சரி, இப்போ சரி தலையில பொடுகு இருக்குன்னு வச்சுக்கோ, பொடுகு அது உதிருமே. அஸ்தி உத்தரஸ்யாம் ஹிமாலயோ நாம நகாரியாக. நீங்க வந்து அதுக்கு இந்த துவச்சைக்குன்னு ஒரு ஆரோக்கியக்காரர் இருப்பார், டர்மா ஸ்பெஷலிஸ்ட். அவர் என்ன சொல்லுவார், எண்ணெயே தொடாதீங்க. Don't touch because it gives a fertile ground for the fungus to grow. நீங்க நேர அடுத்த வாரம் ആയുർവേദക്കാരர்கிட்ட സരേ എന്താണ് സൊല്യൂഷൻ, നന്നായിട്ട് കോക്കനട്ട് ഓയിൽ എടുത്ത് ചൂട് ഉണ്ടാക്കി തലയിൽ കൊട്ടിക്കും. അവർ ഓയിലേ തൊടப்படாதுன்னு விட்டார், இவர் ஆயிலா போட்டுக்கோங்கிறார். ஒரு வாரம் என்ன சொல்லிடுவாங்க, நோ பிக்கு. அது வந்து இந்த மைக்ரோவன் வந்துருக்கும். காலகாலம் மைக்ரோவன் யூஸ் பண்ணா ஏதோ வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், போயிடுவேன். அது ஒன்றும் எங்காத்துல சொல்லிட்டா அப்படி அது சூடு, அது மைக்ரோவன் யூஸ் பண்ணியே போயிடலாங்கிறாங்க. எதனால போயிட்டாருன்னா மைக்ரோவனால போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே 2 தியரி. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு வரும், பசிச்ச போது தான் சாப்பிடணும். அப்படின்னா the precondition to consumption is hunger. அப்போ பாதுகா தேவி மன்னிச்சு விடக்கூடிய தன்மை படைத்தவள்னா ப்ரீகண்டிஷன் என்ன, தப்பு பண்ணிருக்கணும். தப்பு பண்ணியிருந்தா தானே மன்னிச்சு விடுவா இல்லையா? என் குழந்தைய நான் இன்னைக்கு திட்டினேன், தப்பு பண்ணானா இல்லை சும்மா திட்டி அப்படின்னு சொல்லுவாடா. தப்பு பண்ணாதானே திட்டுவா. அஷடா நம்ம சும்மா திட்டுறதுக்கு வாடா, பொழுது போல திட்டான அப்புறம் என்ன சொல்லுவா இல்லையா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கணுமே. இப்போ கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னார். எதுக்கு கீதை சொன்னார்? பொழுது போல என்ன, அவருக்கு போர் அடிச்சுட்டு சொன்னார்? இல்ல, அர்ஜுனன் கவலைப்பட்டான், ரொம்ப கவலை. விஷாத யோகம்னு பேர், அர்ஜுன விஷாத யோகம்னா அப்படி கவலை அர்ஜுனனுக்கு. திருவிடைமருதூர் சோழன் மாதிரி உட்காந்துட்டான், இப்படி கன்னத்துல உட்காந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன், உபன்யாசத்தை எல்லாரும் கவனிச்சுட்டே இருப்பேன். எப்ப இப்படி கை கன்னத்துல வைக்கிறாலும் உடனே மைக்கிட்ட போய் ஏதாவது பண்ணுவேன், உடனே கை கன்னத்துல வைக்கிறேன். அதனால இப்படி உட்காந்துட்டான். அர்ஜுன விஷாதம், கிருஷ்ணனால தாழவே முடியாது. அர்ஜுனா க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, கசின். ஏண்டாப்பா நீ கவலைப்பட்டு இருக்க, இதோ பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சுடுறேன், ஃபுல்லா ஆரம்பிச்சுட்டார். அர்ஜுனனுக்கு இப்ப ஏன் தான் கேட்டோமோன்னு ஆயிடுச்சு. கேட்ட கேள்வி எதுவோ, இவன் சொல்லும் பதிலோ எதுவோ. 700 ஸ்லோகங்கள், 18 அத்தியாயம். அர்ஜுனா உனக்கு கவலை போச்சா, படுத்து அப்படின்னுட்டான். அப்போ கிருஷ்ணர் கேட்டார், இந்த பாரு ஏதாவது கவலை இருந்தா விட்டுரு, கவலையே இருக்கப்படாது. அப்படின்னா பகவத்கீதை சொன்னதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன, கவலை இருக்கணும். அதனாலதான் கிருஷ்ணர் மா சுச்சஹான்னர். சுச்சஹானா கவலை, மானா வேண்டாம், மா சுச்சஹானா கவலைப்பட வேண்டாம். எந்த பெருமாள் மா சுச்சஹா வச்சுருப்பார்? இப்ப ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிடலாம். இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருப்பா. வரதராஜன் மா சுச்சஹா, உப்பிலியப்பன் மாமேகம் சரணம் பிரஜ. ஒரே ஸ்லோகம் தான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. நான் ஒருவனே பற்றாசாக கொள். சரி, உன் காலில் விழுந்தா நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாம இரு. மா சுச்சஹா காஞ்சிபுரத்துல போய் பட்டு வாங்கிட்டு அது போயிடும். அதனால மா சுச்சஹாங்கிற பாருங்க. அப்போ சரணாகதி பண்றதுக்கு கண்டிஷன் கவலைப்படணும். பட்டுட்டா பண்ணிவிட்டா
யார் சொன்னாலும் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு வந்து பூரி பண்ணியிருக்கோம் கிடையாது. சொல்லிட்டேன் இப்போ வேணாம். என்னது இது பாருங்க, சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி கவலை, பண்ண உடனே கவலைப்படுவாள, பண்ணிட்டோமே நான் கவலைப்படுவா? பண்ணக்கூட கவலைப்படக்கூடாது. நிர்பயோஸ்மி, பயத்தை தியாகம் பண்ணணும். அப்போ சரணாகதி பண்றதுக்கு ப்ரீ கண்டிஷன் கவலைப்படணும். பாதுகா தேவி அனுகிரகம் பண்றதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன? தப்பு பண்ணணும். தப்பு பண்ணாதான் பாதுகா தேவியை பார்த்து தேசிகன் சொல்றாரு, அம்மா நீயோ எப்பேற்பட்ட தப்பு பண்ணுவாளையும் மன்னிச்சு விடக்கூடியவள், நானோ தப்பே பண்ணிட்டு இருக்கேன், பெஸ்ட் பேஷண்ட் நான் தான், அதனால என் தலைமையில வந்து உட்காருமா அப்படிங்கிறார். துவயா உபகமனியா கிம் பரம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். இன்னும் 2 ஸ்லோகம் டக்குன்னு சொல்லிட்டு உங்களை பூரி கிட்ட சொல்றேன். அதனால கமபி பூரி வெறும் பூரியில் தொட்டுக்கிறதுக்கு மேலே நிஜமாக தான் பூரி பண்ணியிருக்கேன். பாவம் உங்களுக்குலாம் மெனக்கெட்டு இவ்வளோ நாழி எவ்வளோ நாழி ஃப்ளைட் எல்லாம் தூக்கி பிடிச்சின்னு வந்திருக்கீங்களோ. அதனால கமபி புயல்லாம் தாண்டி வந்திருக்கு இல்லையா? புயலெல்லாம் தாண்டி ஃபென்னெல்லாம் ஃபன்னாவா யாரோ ஃபென்னலை தாண்டி இன்னலை தாண்டி வீட்டு ஜன்னலை சார்த்தி இங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு பூரி போடாம வேற யாருக்கு போடுவோம் சொல்லுவோம். கமபி கனக சிந்தோ சைகதே சஞ்சரந்தம் கலச ஜலதி கன்யா மேதினி தத்தஹஸ்தம் அனிஷமனுபவேயம் பாதுகே த்வய்யதீனம் சுச்சரித பரிபாகம் சூரிபி சேவனீயம். பாதுகே அம்மா பாதுகையே நான் அனுபவேயம் நான் அனுபவிக்கிறேன். அனிஷம் எப்பொழுதும் யாரை? சஞ்சரந்தம் யாரெல்லாம் சஞ்சரிக்கிறாளோ, த்வை அதீனம் யாரெல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்காளோ, சைகதே சைகதேனா மணல் திட்டுன்னு அர்த்தம். இப்போ தெந்திருக்காவே இல்லை கொஞ்சம் ஜலம் குறைஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க மணல் திட்டு தெரியும், அதுக்கு சைகதேன்னு பேர். சைகதே ஹம்சஜுஷ்டே எங்க வரும்? சைகதே ஹம்சஜுஷ்டே ஒரு ஸ்லோகத்துல வரும், தேசிக ஸ்தோத்திரத்துல. எங்க? பகவத் தியான சோபானம் சைகதே ஹம்சஜுஷ்டே அப்படின்னு வரும். நான் சைகதே கனக சிந்தோஹோ. கனக அப்படின்னா என்ன? கோல்டு. கோல்டு இருக்கக்கூடிய ரிவர். பொன்னி யாரு? காவேரி. அதனாலதான் பொன்னியின் செல்வன் சொல்றோம் இல்லையா? காவேரி தந்த செல்வன். கனக சிந்தோஹோ தத்தஹஸ்தம் அவள் கொடுக்கப்பட்டாள். கலச ஜலதி கன்யா கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயது குஷலம் நஹா கோபிகாருண்ய ராசின்னு வரதராஜ பஞ்சாஷத். கலச ஜலதி கன்யா மகாலட்சுமி, க்ஷீரசாகர மீதினி பூமாதேவியும் மகாலட்சுமியும், சேவனீயம் சூரிபிகி நித்திய சூரிகள் பரிபக்குவம் பண்ணி சுச்சரிதா. அதனால பெருமாள் ஸ்ரீரங்கத்துல சஞ்சரிக்கணும்னா அப்படியே பாதுகா தேவியை தரிச்சுண்டு, ஒரு கையில ஸ்ரீதேவியை பிடிச்சிண்டு, ஒரு கையில பூமி தேவியை பிடிச்சிண்டு, காவேரி கரை ஓரமா மாமியார் கிட்ட, ஏன்னா மாமியார் தானே காவேரி, கரெக்டா? எப்படி காவேரி மாமியார்னு ஆமான்னுட்டா. எப்படி? ஏன்னா சமுத்திரம்ங்கிறது தந்தை, லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம். அப்போ சமுத்திரன் ராஜா, அவன் பொண்ணு லக்ஷ்மி. சமுத்திரத்துல எது வந்து கலக்கும்? நதி. நதிங்கிறது ஸ்திரீலிங்கம், அப்போ அது பெண்பால். அப்போ நதிங்கிறது மாதா, சமுத்திரம்ங்கிறது பிதா, பொண்ணு மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமிக்கு அம்மா காவேரினா ரங்கநாதருக்கு மாமியார் தானே, புரியுதா? அதனால பூதேவி சேவனீயம் சூரிபிகி. சூரிபிகினா சதா பஷ்யந்தி சூரேகா, நித்திய சூரிகள் சேவிச்சுட்டு இருக்காளாம். பரிபாகம் சுச்சரிதா, பரிபாகம் சுச்சரிதா. அதனால இந்த ஒரு ரிவார்டு கிடைக்கிறது. பூமாதேவி அந்த பாதுகா தேவியை தரிச்சுன்னு வரக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த காவேரி மணல் திட்டுல நடந்து வர